பத்திரிக்கையாளர்கள் வந்து ஒரு ப்ரொடியூசரையோ ஒரு ஆர்டிஸ்டையோ ஒரு டைரக்டரையோ அணுகிறதுல வந்து ஒரு பெரிய ஒரு கேப் ஒன்று க்ரியேட் ஆகிட்டுருக்கு. தயவு செஞ்சு அந்த கேப் வந்து இனி ஃபர்தர் நம்மளுக்குள்ளே வேண்டாம். என்னுடைய ஃபோன் நம்பர் 9600077666. தயவு செஞ்சு எல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு மெசேஜ் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுருங்க. ஸ்ட்ரைட் இன்ட்ராக்ஷன். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு ஸ்ட்ரைட்டாக கேளுங்க. நான் எனக்கு வேணும் என்ன உங்களுக்கு தெரியப்படுத்தணுமோ நான் உங்களுக்கு டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து பிஆர்ஓஸோட ஜாப் வந்து பப்ளிக் ரிலேஷன் இது. அதில் சில நேரங்களில் அது டோட்டலாக மாறி இப்போ வந்து வேறு திசையில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த இது வேண்டாம். அது ஸ்ட்ரைட்டாக என்ன நான் அட்ரஸ் பண்ண முடியாத இது கிடையாது. இப்போ ஹைதராபாத் போனீங்கன்னா ஒவ்வொரு ப்ரெஸ் ஃப்ரெண்டோடையும் நான் ப்ரெஸ் பீப்புளோடையும் நான் வந்து டைரக்ட் இன்ட்ராக்ஷனில் தான் இருக்கேன். மணிக்கணக்கில் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ அதே இன்ட்ராக்ஷன் இங்கேயும் இருக்கணும், இங்கேயும் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வளரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ டைரக்ட் இன்ட்ராக்ஷனுக்கு தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் என்ன பேரும் உங்களுடைய இதையும் வந்து டெசிக்னேஷனையும் போட்டு ஒன்று அனுப்பிச்சிங்கன்னா நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட் இன்ட்ராக்ஷன் தயவு செஞ்சு வச்சுக்கோங்க. இதில் வந்து யாரும் அப்செட் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா நான் 5 படம் வருஷத்துக்கு பண்ணுறேன்னா 5 பிஆர்ஓஸோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து இவங்க கூட தான் ஒர்க் பண்ணணும், அவங்களோட தான் ஒர்க் பண்ணுங்கிறது இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சார்னார் சுரேஷ் சந்திரா சார். எனக்கு அதுவே ஆச்சரியமாக இருந்தது. சரி, அந்த கேப் வேண்டாம். டெஃபினட்டாக வந்து இன்றைக்கி ஏன்னா முக்கியமான ஒரு நாள். இன்றைக்கி ப்ரெஸ்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நாள். ஏன்னா தோழா ரிலீஸ் இன்றைக்கி வந்து இந்த ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியும் இதில் வந்து மொழி அப்படிங்கிற பேரியரே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து உருவாகணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய விருப்பம், என்னுடைய ஆசை. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் பாகுபலி படத்தை வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பப்ளிக் சைடு கொண்டு போய் சேர்த்துங்க. ஸோ பப்ளிக்கும் அதுக்கான ரிசப்ஷன் கொடுத்தாங்க, அந்த ஹார்ட் ஒர்க்கான ரிசப்ஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நாகார்ஜுன் சாரும் கார்த்தி சாரும் நடித்து இன்றைக்கி ஒரு வம்சி சார் டைரக்ட் பண்ண படம், பிபி சாரோடைய படம் அது ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. ப்ரெஸ் சைடு நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ளஸ் அங்கேயும் ஆந்திராலேயும் பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கு. ஸோ என்னுடைய மனமார்ந்த நன்றியை அதுக்காக தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ்ஸு தெலுங்குக்கும் தமிழுக்குமான டிஸ்டன்ஸு இந்த மொழிங்கிற விஷயம் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் இன்றைக்கி பாகுபலி வந்து ஆக்சுவல் ஃபேக்ட் சொல்லணுன்னா ஒரு பாகுபலி வந்து தமிழ் படத்துடைய வியாபாரத்தை வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்கு. இன்றைக்கி யூஎஸில் வந்து இன்றைக்கி ரஜினி சார் கபாலியுடைய விலை போனது முக்கிய காரணம் வந்து பாகுபலிக்கும் ஒரு பங்களிப்பு இருக்குது. ஏன்னா இவ்வளோ மார்க்கெட் இருக்குது, இவ்வளோ கலெக்ஷன் இருக்குங்கிறத அது வந்து விரிவாக்கம் பண்ணி காட்டின வாட்டி தான் இன்றைக்கி ஒரு கபாலி வந்து இவ்வளோ பெரிய ஒரு விலைக்கு அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து இப்போ ரஜினி சார் எப்போவுமே நம்மளுக்கு பெஞ்ச் மார்க் கொடுக்குற ஒரு ஹீரோ. ரஜினி சார் வளர வளர இண்டஸ்ட்ரி வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ அந்த இதில் இந்த டிஸ்டன்ஸை குறைச்சி ஸோ நல்ல க்ரியேட்டிவ் விஷயங்களை வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ இந்தியன் லெவலில் பார்க்குறப்ப ஹிந்தி மார்க்கெட்டுக்கு ஈக்குவலாக சவுத் இந்தியன் மார்க்கெட்டும் ஃபிலிம் மார்க்கெட்டும் வந்து வளரணும் அப்படிங்கிறதுல உங்களுடைய ஒத்துழைப்பும் வேணும்னு விரும்பி கேட்டுக்கிறேன். வணக்கங்க. துள்ளி குதித்து ஓடிட்டு இருந்தே அபிஷேக் எட்டாச்சு உடக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நாகார்ஜுனா சாரோட கேரக்டரை உள்வாங்கலான்ற ஒரு சின்ன முயற்சி. இன்றைக்கி வந்து தோழா படத்தோட மூவி ரிவ்யூ பார்க்க போகிறீங்க. டே கார்த்தி இங்கே வாயேன், மூக்க லைட்டாக சூரி. ஸோ 120 ரூபாவில் யூரோப் டூர் போகலாம் நீங்கள் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம். ஸோ இந்த படத்தில் ஒரு முக்கியமான கார் சேஸ் இருக்குது. என்ன நம்ம 1/2 மணி நேரம் வீடியோ கேம் விளாடுவோமே படிக்காமல், அந்த மாதிரி ரொம்ப பெருசாக எடுத்துட்டாங்க. கொஞ்சம் குட்டியாக எடுத்துருந்துருக்கலாம்.